இட்ஸ் ஃப்ரைடே. பாப்பா நேற்று வந்தோடனே இன்றைக்கி லஞ்சுக்கு எனக்கு புளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. நான் அப்போவே சொன்னேன், உங்களுக்கு புளி சாதம் பிடிக்காது, நான் வேறு ஏதாவது செஞ்சு தரேன்னதுக்கு, இல்லை நான் சாப்பிடுவேன்னு கேட்டாங்க. சரி ஆசையாக கேட்டனால காலையிலே எழுந்திரிச்சு நிறைய நல்லெண்ணெயெல்லாம் விட்டு புளி சாதம்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்டா, கரெக்டாக மதியானம் 12:30 மணிக்கு அவங்க மேம் கிட்டேருந்து கால் வருது. மேம் பாப்பா புளி சாதம் பிடிக்கலன்ட்டாங்க, பிரேக்குக்கு மார்னிங் கொடுத்து விட்ட பொடி தோசை இருக்குது, அதை வேணால் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்கன்ட்டு. எனக்கு மைண்டுக்குள்ளே இதை தானடா நான் நேற்றே சொன்னேன் உங்ககிட்ட, நீ சாப்பிட மாட்டேன்ட்டு, ஏன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சாப்பிடாத சோறுக்கு நான் காலையிலேயே எழுந்திரிச்சி வர கிளறிட்டு இருந்தேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்ட் நேற்று நைட் வந்து தக்லைஃப் மூவி போயிருந்தாங்க. அங்கே வந்து மிட் நைட் பிரியாணி இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் தூங்கினனால அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. மார்னிங் தான் நான் ஓப்பன் பண்ணி ரீஹீட் பண்ணி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டு. மற்ற எல்லாேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூடாக தோசையும் தேங்காய் சட்னியும் தான். அப்புறம் ஆஃப்டர்நூன் நார்மலாக மோர் ஊற்றி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்டோம். தேங்க்யூ. பபாய்.